இதோ வரேன். ஏன் அப்படி பார்க்குற? காவியா உன்னை வளர்த்ததால தான் நீ இவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? ஆனால் உன்னை விட அவ 10 மடங்கு 100 மடங்கு அழகான. அவகிட்ட சொல்லு, காவியா காவியா, கிருஷ்ணா நல்ல பையன், உன்னை நல்லா வச்சு காப்பாற்றுவான், உன்னை அப்படியே உள்ளங்கையில் வச்சு பார்த்துப்பான்னு சொல்லு. ஓகே? என்ன தள்ளு. தூங்க போறப்ப கூட கம கமன்னு இருக்காடா. ஹலோ ஹலோ ஹலோ. அடப்பு, இதெல்லாம் பழைய சீனு. சிவா, ஏய், என்னடா பண்ற? இறக்கி விடுறா. குக்கியோட கிஸ் பண்ற. சாரி சாரி சொல்ற நேரமாவது இறக்கி விடுறா. கிருஷ்ணா எங்க? இன்னைக்கு என்னமோ கிருஷ்ணா சீக்கிரமாவே சாப்பிட்டு படுத்துட்டான். நம்ம கல்யாண நாள்னு அவனுக்கு தெரியுமா? காலையில அவன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணான். தெரிஞ்சுதான் சீக்கிரம் படுக்க போயிட்டானா? என்ன தெரிஞ்சுதா? ஏன் உனக்கு தெரியாது? தெரியாம தான் ஷாலு பிறந்தாளா? ஷாலு எங்க? ஷாலுவும் சீக்கிரமா படுத்துட்டா. அவன் கூட தான் தூங்கிட்டு இருக்கா. 1 மணி நேரம் அவன் இல்லனா கூட சித்தப்பா சித்தப்பான்னு கேட்டு நான் அரிச்சு எடுத்துடுறா. அவ என் கூட இருந்ததோட அவனோட இருந்தது தானமா அதிகம். என்னங்க, அதெல்லாம் ஓகே. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கிருஷ்ணா இப்படியே இருக்க போறான்? அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அவனை பாத்துக்கிறதுக்குன்னு ஒரு பொண்ணு வந்துருவாள்ல. சரிம்மா, அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும்ல. கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி அவ மனசுல யாராவது இருக்காங்களான்னு கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். அவன் மனசுல யாரு இருக்க போறாங்க? நான் பிறந்த 5 வருஷம் கழிச்சு தான் அவன் பிறந்தான். நானாவது 5 வருஷம் தாய்ப்பாசனா என்னன்னு தெரிஞ்சு வளர்ந்தேன். ஆனா அவன் பிறந்த உடனே அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இருந்த சோகம் தாங்காம கொஞ்ச நாள்லயும் அப்பாவும் இறந்துட்டாரு. அவங்க இல்லைன்னா என்ன? அதான் அம்மா மாதிரி நான் இருக்கல்ல. உன் இடத்துல வேற யாரு இருந்தாலும் இவ்வளவு அன்பா அவனை பார்த்துக்க முடியாது.